Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'du, faqad qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil Kareem: idha waqa'atil waqi'a laysa li waqa'atiha kadhiba khafidatur rafi'a. Sadaqallahul aliyyul azim. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ الواقعة كل ليلة لم تصبه فاقة أبدا، أو كما قال عليه الصلاة والتسليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் எல்லாம் புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து 23வது நோன்பில் வீற்றிருக்கின்றோம். இன்றைய இரவில் 24வது தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற ஜுஸு 27வது ஜுஸு. அந்த 27வது ஜுஸுவில் சூரத்துர் ரஹ்மான் இடம்பெறுகிறது. சூரத்துர் ரஹ்மானை அடுத்து சூரத்துல் வாக்கியாவும் ஓதப்படும். கணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த, பெரும்பாலும் நம்மில் அநேகமான நபர்கள் தினந்தோறும் ஓதி வரக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்துல் வாக்கியா. இந்த சூறாவை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் கரஅல் வாக்கிஅத குல்ல லைலத்தின், யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருவாரோ அவருக்கு ஒரு காலும் லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, ஒரு காலும் அவருக்கு ஏழ்மை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அவருடைய தேவைகள் மிக சுலபமாக நிறைவேறும். பெரிய பணக்காராயிருவார்னு அர்த்தம் இல்லை. அவருடைய தேவைகள் எவ்வாறு பூர்த்தி ஆகிறது என்பது அவருக்கே தெரியும். அல்லாஹ் தஆலா எல்லா தேவைகளையும் இலகுவான முறையில், யாரிடத்திலும் சென்று கை கட்டி நிற்காமல், யாரிடத்திலும் கடன் பெறாமல், யாரிடத்திலும் யாருடைய கைகளையும் எதிர்பார்க்காமல் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவருக்கு தன் நிறைவான வாழ்க்கையை, தன்னுடைய தேவைகள், தன்னுடைய மனைவி மக்களுடைய தேவைகளை கண்ணியமான முறையில் தன்னிறைவோடு அவராகவே பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது: சூரத்துல் வாக்கியா சூரத்துல் கினா. சூரத்துல் வாக்கியா இருக்கிறதே, அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூரா. சூரத்துல் கினா, கினா கனி என்பதிலிருந்து வந்தது. கனி என்று சொன்னால் செல்வந்தர். சூரத்துல் வாக்கியா சூரத்துல் கினா. சூரத்துல் வாக்கியா என்பது அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூரா. ஃபக்ரஊஹா, எனவே அதை ஓதி வாருங்கள். வஅல்லிமூஹா அவுலாதக்கும், இன்னும் அந்த சூறாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள்: அல்லிமு நிசாஅக்கும், உங்களுடைய பெண்களுக்கும் அதை கற்றுத்தாருங்கள். உங்களுடைய குழந்தைகள்னு தனியாக சொல்லிட்டு உங்களுடைய பெண்களுக்கும் அதை கற்றுத்தாருங்கள். ஃபைன்னஹா சூரத்துல் கினா, ஏனில் நிச்சயமாக அது, மீண்டும் சொன்னார்கள், ஏனில் நிச்சயமாக அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூரா. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி யார் என்று சொன்னால் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக சஹாபாக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், எந்த சிறப்பை குறித்து நபியவர்களிடமிருந்து கேட்டு அவர்கள் இந்த உம்மத்திற்கு அந்த செய்தியை சொல்கிறார்களோ அதன்படி அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும்,
நம்முடைய ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் 12 ரக்காத்துகள் இருக்கிறது. ஃபஜருடைய முன் சுன்னத் 2 ரக்காத், லுஹருடைய முன் சுன்னத் 4 ரக்காத், பின் சுன்னத் 2 ரக்காத், எவ்வளோ ஆச்சு? 8. மகரிபை பின் சுன்னத் 2 ரக்காத் 10, இஷாவுடைய பின் சுன்னத் 2 ரக்காத் 12. இந்த 12 சுன்னத்துகள், இது அல்லாமல் இன்னும் நஃபில்லாம் இருக்குது. இந்த 12 முன்பின் சுன்னத்துகளை யார் தொடர்ச்சியாக தொழுவார்களோ அவர்களுக்கென்று சொர்க்கத்தில் தனியாக அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை அவர்களுக்கு தருவான் அப்படின்ற அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்நாளில் அதற்கு பிறகு அந்த 12 ரக்காத்தை நான் விட்டதே இல்லை. அந்த சஹாபியிடமிருந்து கேட்கக்கூடிய, அதாவது அது யார் அப்படின்னு சொன்னால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிட்ட தான் அதை சொல்கிறாங்க. முதல்ல அவங்க தான் இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க. அடுத்து உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் எப்பொழுது அதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டேனோ அதற்கு பிறகு என்னுடைய வாழ்நாளில் 12 ரக்காத்தை விட்டதே இல்லை. அவர்களிடத்திலிருந்து யார் கேட்குறாங்க? அன்பசா அப்படின்றவர். அவர் சொல்கிறாரு, நான் அது அவங்க கிட்டேருந்து கேட்டதில்லை, செஞ்சதில்லை, விட்டதே இல்லை. அவர்களிடத்திலிருந்து கேட்பவர் சொல்கிறார். இது அப்படியே அந்த முஸ்லீம் ஷரீஃப்லேயோ இல்லை புகாரிலேயோ இடம்பெறுது. இது இந்த செய்தியோடு சேர்ந்துருக்கு. தொடர்ச்சியாக வருகின்ற ராவிகள் ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை என் காதில் கேட்டதுலேருந்து என்ன செஞ்சிருதில்ல, இது சிறப்பு சொல்லிடுவாங்க. 12 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தனி மாளிகை தரான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட்டதே இல்லை அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் இதை என்னுடைய வாழ்நாளில் விட்டதில்லை. கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று தான் இந்த சூரத்துல் வாக்கியாவினுடைய சிறப்பை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு இதை தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்து வந்தார்கள் என்றால், அவர்கள் ஒரு காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். மரணப்படுக்கை. அது யாருடைய காலம் என்றால் ஹதரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹுடைய காலம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய பேரோடு சேர்ந்து ஒரு பட்ட பேர் இருக்குது, கனி, அவங்க பேரோட. அதாவது கனின்னு சொன்னால் செல்வந்தர்னு சொன்னோம். எத்தனையோ உலகத்தில் செல்வந்தர்கள் வந்திருக்காங்க, ஆனால் பட்ட பேர் யாருக்கும் செல்வந்தர்னு வந்ததில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் தஆலா கனின்னே சொல்லிட்டான், அந்த பட்ட பேரை கொடுத்துட்டான். அல்லாஹ் வாழ்நாள் ஃபுல்லாக உஸ்மானே கனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய செல்வம் படைத்த ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, மரணப்படுக்கையாக இருக்கலாம் என்பதை கேள்விப்பட்டவுடனே போகிறாங்க. போய் பார்த்தா உண்மையிலே மரணப்படுக்கை. அப்போ எப்படி இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு வேணுமா, ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு கடைசியாக அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும்னு ஆசை இருக்குதுண்ணா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, ஏதாவது உங்களுக்கு செய்தா என்ன செய்து சொல்லுங்கள் அப்படின்னா அவன் சொன்னாங்க, ஆமாம் எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை நினச்சி பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நான் ஆசை வைத்தவனாக நான் நிராசை அடைந்து விடவில்லை, அல்லாஹ் என்னுடைய அருளால் என்னை அப்படியே அரவணைத்துக் கொள்வான் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாவங்களை நினைத்து அச்சமாகவும் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்போ அடுத்தது உஸ்மான் அலி கேட்குறாங்க, ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கொண்டு வந்து உங்களுக்கு சிகிச்சை செய்யட்டுமா, ஒரு நல்ல ஹக்கீமை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த மருத்துவரை கூப்பிட்டு வர போகிறீங்க, மருத்துவம் தான் எனக்கு நோயே தந்திருக்கிறான் அப்படின்னாங்க. அதாவது இந்த மரண நோயை அல்லாஹ் தான் தந்திருக்கான். அதுக்கடுத்து சொல்கிறாங்க, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்றாங்க. யார்? ஹலீஃபா, பிரதமர் வந்து கேட்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. உங்களுடைய உதவி தேவையில்லை. அப்போ உஸ்மான் நினைவுபடுத்துகிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்னா அது உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து விடுவீர்கள், உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் காசு யாருக்கு உதவியாக இருக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நினைவு காட்டி சொல்கிறாங்க. இப்போ நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நமக்கு பெண் பிள்ளை நிறைய இருந்துச்சு, இப்படி நம்ம வந்து ஒரு கடைசி நிலையில் இருக்கோம், ஒரு பிரதமர் முதல்வர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு உதவியாக இருக்கும்னு. என்ன சொல்லுவோம்? பணத்தை பார்த்தா பணமும் வாயை புழக்கன்ற மாதிரி வாயை புழந்துடுவோம், உடனே செய்யுங்க அப்படின்னு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை உங்களுடைய காசு பணம் எனக்கும் தேவையில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையில்லைன்ட்டாங்க. கணியத்திற்குரியது சாதாரணமான வார்த்தை கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் ஒருத்தருக்கு கடுமையான வயிற்று வலி, அதுக்கு போய் சிகிச்சைக்கு போயிருக்கிறார்.
சிகிச்சைக்கு போனால் அவர் மருந்து தயார் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த மருந்தை வந்து சுத்தமான தேனில் என்ன செய்யணும், கலந்து சாப்பிட்டா ஒர்க்காகவும் வயிற்று வலி போயிடும், சுத்தமான தேன் எனக்கு வாங்கிட்டு வாங்க. அவர் தேடி அலைஞ்சிருக்கிறார். சுத்தமான தேன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது சீக்கிரத்தில், ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேடி இருக்கிறார். அப்படி சொல்லியிருக்காங்க, ஷாம் தேசத்திலிருந்து ஒரு பயணக்குழு குறிப்பிட்ட இந்த நாளில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அந்த பயணக்குழு தலைவரிடத்தில் என்ன இருக்குது, தேன் இருக்குது, சுத்தமான தேன் வந்துக்கிட்டு இருக்குது ஷாம்லேருந்து. நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார், தேன் தருவார், உங்களுடைய சிகிச்சைக்கு பலன் தரணும். கரெக்டாக அந்த தேதியில் அந்த இடத்துல போய் நின்றுட்டார். அதே மாதிரி பயணக்குழு கரெக்டாக அங்கே வந்துச்சு. வந்தால் அந்த பயணக்குழுவுடைய தலைவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வயிற்று வலியில் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சுத்தமான தேன் உங்ககிட்ட இருக்கும்னு கேள்விப்பட்டேன், இருந்தால் கொஞ்சம் தாங்க. உடனே அந்த பயணக்குழுவினுடைய தலைவர் வந்து தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த வரக்கூடிய ஒட்டகத்தில் 2 தோல் பை நிறைய தேன் இருக்கா இல்லையா, 2 தேன் துருத்தி நிறைய தேன், அதில் ஒரு தோல் பையை அப்படியே இவர் கொடுத்துருங்க, ஒரு தோல் பை நிறைய உள்ள தேனை இவர் கொடுத்துருங்கன்னு. யாருக்கு மனசு வரல, இந்த அடிமைக்கு மனசு கேட்கல. அவர் கேட்டது கொஞ்சம் தேனை, இவர் என்ன செய்கிறாரு, ஏமா ஒரு 2 தோல் பை நிறைய உள்ளதில் ஒரு தோல் பை நிறைய உள்ள தேனை கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒட்டகத்தில் 2 பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்குது, அதை ஒன்று தூக்கி அப்படியே கொடுத்துட்டா ஒன்று என்ன செய்யும், பேலன்ஸ் இல்லாமல் இந்த பக்கம் இறங்கும்னு இருக்காரு. அப்படியா, அப்போ 2த்தையுமே கொடுத்துருன்னா. அப்போ என்ன செய்யும், 2த்தையுமே கொடுத்துருன்னு. அவனுக்கு இன்னும் பாரி போட்டுருச்சு. இதை 2த்தையும் எப்படி கொடுக்க முடியும், அவர் சும்மா ஒட்டகத்தெல்லாம் வரல, நடந்து வந்திருக்கிறார், அவர் எப்படி 2த்தையும் தூக்கிட்டு போக முடியும், அவருக்கு 2த்தையும் கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு இருக்காரு. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, அப்போ ஒட்டகத்தோடு கொடுத்துருன்னு. அப்போ என்ன செய்ய, ஒட்டகத்தோடு வரல அப்படின்னா என்ன செய்ய, ஒட்டகத்தோடு அப்படியே கொடுத்துருன்னு. ஒட்டகத்தோடு கொடுத்துருன்னு சொன்ன உடனே கடன்னு ஓடி போய் ஒட்டகத்தை கைத்தை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வந்து என்ன செஞ்சார், ஒட்டகத்துக்கு 2 பக்கமும் என்ன செய்யுது, 2 தோல் பை நிறைய சுத்தமான தேன் இருக்குது, அப்படியே ஒட்டகத்தோடு கொடுத்துட்டாரு. வந்து தேன் வாங்க வந்தவர் என்ன செஞ்சார், வாங்கிட்டு போயிட்டார், நடை கட்டுறாரு. இப்போ கூப்பிட்றாங்க அந்த அடிமை, இங்கே வான்னு. ஒரு தோல் பை நிறைய தேனை கொடுன்னா ரொம்ப திணறினேன், கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னேன். 2 தோல் பை நிறைய தேனையும் கொடுத்துருன்னா ரொம்ப இன்னும் திணறினேன். சரி ஒட்டகத்தோடு கொடுத்துருன்னு என்ன செஞ்சிய, வேகமாக போய் கையை பிடிச்சி இல்லை கொண்டு கொடுத்துட்டியே ஏன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னாராம், இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினா அந்த ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு அவர் கூடவே போயிடும், என்னையும் அமுச்சு விட்டுருவீங்க, நான் உங்ககிட்டயே அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இது யாருன்னு கேட்டால், இவ்வளோ பெரிய கொடைவள்ளல் யாருன்னா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் தேனை கேட்டால் மொத்த தேனையும் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கொடைவள்ளல் அவங்க வந்து நின்று கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னா ஆமான்னா போதும், கொண்டு வந்து குவிச்சிருவாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னா, யார் தினந்தோறும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு லம் துஸிபு ஃபாக்கத்துன் அபதா, ஒரு காலும் ஏழ்மை வராதுன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய பிள்ளைகளை தினந்தோறும் சூரத்துல் வாக்கியாவை ஓதக்கூடிய பிள்ளைகளாக நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் என்ன செய்யாது, ஏழ்மை என்பது ஏற்படாதுன்றாங்க. எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க அமலின் மீது. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த அமலின் மீது நம்பிக்கை இல்லை. நம்மளுக்கு நம்முடைய உடலின் மீது நம்பிக்கை இருக்குது, நம்முடைய படிப்பின் மீது நம்பிக்கை இருக்குது, நம்முடைய வேலையின் மீது நம்பிக்கை இருக்குது, நம்முடைய கடையின் மீது நம்பிக்கை இருக்குது. எனக்கு அங்கே அந்த பஜாரில் கடை இருக்குது, இந்த பஜாரில் கடை இருக்குது, இதன் மீது நம்பிக்கை இருக்கே தவிர நமக்கு இது போன்ற அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவியை பெறலாம் என்பதின் மீது நம்பிக்கை இல்லை. கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் உள்ள இது போன்ற சூறாக்கள் நம்முடைய வீடுகளில் ஓதப்படுறதே இல்லை. சில வீடுகள் எல்லாம் பாதுகாக்கணும், ரமலான் வந்துட்டு கூட போயிடுது, குர்ஆன் எடுத்து ஓத ஆள் இல்லை. ஒரு வாரம், ஒரு மாதம், வருஷம் கழிஞ்சிருது. சில வீடுகளுக்கு போய் திடீர்னு குர்ஆன் எங்கன்னு கேட்டால் என்ன செய்யாது, பதட்டமாயிருவாங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது. தேடுவாங்க, இவர் தேடுவார், அவர் தேடுவார், கடைசி வரைக்கும் குர்ஆனை கண்டுபிடிக்க முடியாது, எங்கே வச்சாங்கன்றதே மறந்தாச்சு. கணியத்துக்குரியவர்களே, நாம் உறுதி எடுக்கணும், தினம்தோறும் நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது போன்ற சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை தினந்தோறும் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு சூரா
எந்த வேதத்திலும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனுக்கு மட்டும் தந்திருக்கான். தௌராத்திலும் இல்லை, இஞ்சிலும் இல்லை, ஜபூரிலும் இல்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆனில் மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு அப்படி தந்தான். இன்னொரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தனி சிறப்பு என்னன்னு சொன்னால், எல்லா சூறாக்களுடைய சில சூறாக்களுடைய சிறப்பை ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு எங்கே இருக்குது? குர்ஆன்லேயே ஒரு ஆயத்தில் இருக்குது. சூரத்துல் ஹிஜ்ரில் வருது, வலக்கத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம். நிச்சயமாக நாம் நபியே உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற சூறாவையும் இன்னும் மகத்துவம் நிறைந்த குர்ஆனையும் வழங்கியிருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த ஆயத்தில்? திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்துகள். வலக்கத் ஆதைனாக சபஅன், சபஅனா 7 ஆயத்தை கொண்ட, மசானினா திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்தை கொண்ட ஒரு சூறாவையும் இன்னும் குர்ஆனையும், குர்ஆன் எப்படி பண்ணா குர்ஆனல் அஸீம், மகத்துவமான குர்ஆனையும் வழங்கியிருக்கிறோம்ன்றான். இப்போ பாருங்க, குர்ஆனை கொடுத்துருக்கேன்னு சொன்னாலே எது வந்துடும்? அதுக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹா வந்துடும். ஆனால் என்ன செய்யறான்? முதல்ல திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்தை கொண்ட சூறாவை நாம் வழங்கியிருக்கிறோம். தனியாக சொல்கிறான் பாருங்க. ஏன் தெரியுங்களா? இந்த குர்ஆன்லையே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள ஒரு தனிச்சிறப்பை காட்டுறதுக்காண்டி. நம்ம சில சமயம் கல்யாணத்தில் பார்ப்போம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா, எல்லாம் வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்துட்டாரான்னு வரும் திருப்பி. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கனாலே யாரும் வந்துட்டா, மாப்பிள்ளை வந்துட்டா, இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாச்சா, எல்லாரும் வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்தாச்சா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு. மாப்பிள்ளை வந்தாச்சா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க, தனியாக கேட்பாங்க. காரணம் என்ன? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாலும் அதில் தனிச்சிறப்பு அன்னைக்கு யாருக்கு தான்? மாப்பிள்ளைக்கு தான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனை வழங்கி இருக்கிறேன். அதுவும் இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அதுதான் இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் செல்வம் படைத்தவர்களை பார்க்க வேண்டாம்ன்றான் அல்லாஹ். எதை சொல்லிட்டு? உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்துருக்கேன், குர்ஆனை கொடுத்துருக்கேன். எனவே உலகத்தில் செல்வம் படைத்தவர்களின் பக்கம் நபியே உங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டாம்ன்றான். இந்த ஆயத்தை எப்போ இறங்குச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொட்டி சுடுறதுக்கு மாவு இல்லை. யார் வீட்டில்? ரசூலுல்லாஹ் வீட்டில் அன்னைக்கு வந்து மாவு இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் அனுப்பிச்சு ஒரு யூதர் இடத்துல போய் மாவை கடனாக வாங்கிட்டு வாங்க, நான் இந்த தேதியில் கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த பிறை வந்த பிறகு நான் என்ன செஞ்சிடறேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு. அவர்கிட்ட போய் கேட்டால் அந்த யூதர் சொல்கிறாரு, மாவை வந்து அப்படியே கடனாக கொடுக்க முடியாது, ஏதாவது அடைமான பொருள் வேணுன்றாரு. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் அடமான பொருள் தந்தால் தான் தருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலகத்தில் இந்த வானம் பூமியில் நம்பிக்கை என்னை விட பெரிய நம்பிக்கைக்குரிய யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்பா அல்லாஹ் ஆயத்தை இறங்குறான், நபியே கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? குர்ஆன் என்ற செல்வம் இருக்கிறதுன்னு அப்போ அந்த ஆயத்தை இறங்கு. சொல்ல வருவது கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வச்சுருக்கான். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரியே பாருங்கள், முழு குர்ஆன் ஒரு பக்கம், சூரத்துல் ஃபாத்திஹா தனியாக இருக்கும். பொதுவாக உதாரணத்துக்கு சூரத்துல் வாக்கியா எந்த ஜுஸில் இருக்குது? 27 இருக்குன்னு சொல்லிடுறோம். சூரத்துல் ஃபாத்திஹா எந்த ஜுஸில் இருக்குது? சூரத்துல் ஃபாத்திஹா எந்த ஜுஸில் இருக்குது? முதல் ஜுஸில் இருக்குன்னா முதல் ஜுஸுக்கு பேர் என்ன? முதல் ஜுஸுக்கு பேர் என்ன? இல்லையே, அலிஃப் லாம் ஜுஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஜுஸுவினுடைய ஆரம்ப எழுத்து தான் அந்த ஜுஸுக்கு பேராக சொல்லுவோம். 2வது ஜுஸுக்கு சயக்கூல்னுவோம். ஏன்? சயக்கூல்னு ஆரம்பிக்குது. 3வது ஜுஸுக்கு தில்க ரசூல்னுவோம். ஏன்? தில்க ரசூல்னு ஆரம்பிக்குது. அப்போ முதல் ஜுஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? முதல் ஜுஸில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குன்னா அல்ஹம்து ஜுஸுன்னு சொல்லணும், அலிஃப்லாம் ஜுஸுன்னு தானே சொல்கிறோம். அப்போ முழு குர்ஆனில் 30 ஜுஸில் எந்த ஜுஸுன்னு எது இல்லை? சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை. சில பேர் அம்மா ஜுஸுன்னுவாங்க. அம்மா ஜுஸை எடுத்து பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா அங்கே இருக்குது, அங்கேயே இருக்குது, கிடையாது. அப்போ ஏன் அல்லாஹ் தனியாக வச்சுருக்கான் அப்படின்னா, சொல்கிறாங்க முழு குர்ஆனுக்கும் முன்னுரை எங்கே இருக்கும்? தனியாக முன்னாடி இருக்கும். முழு குர்ஆனுடைய சாரம்சத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளடக்கி வச்சுருக்கான். முழு குர்ஆனுக்கு அது முன்னுரை. எனவே எந்த ஜுஸ்லையும் அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அடக்காம முழு குர்ஆனுக்கு முன்னுரை என்ற காரணத்தினால் தனியாக அதை வச்சிருக்கான். இப்போ குர்ஆன் என்பது மொத்தம் எத்தனை ஜுஸுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? குர்ஆன் என்பது மொத்தம் எத்தனை ஜுஸு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்?
30 ஜுஸுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் சேர்ந்தது தான் மொத்த குரான்னு சொல்லணும். வெறும் 30 ஜுஸு குரான்னு சொன்னீங்கன்னா எதை விட்டீங்கன்னு வந்துடும், சூரத்துல் ஃபாத்திஹா விட்டீங்கன்னு வந்துடும். முழு குரான் என்பது 30 ஜுஸுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் சேர்ந்தது தான் முழு குரான். கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நாம் பார்க்குறோம் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹு அக்பர் பெரிய நோய் நிவாரணத்தை எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்மளாம் ஜுரம்னா உடனே ஓட வேண்டியது. கணியத்திற்குரிய புகாரியில் வருது, சஹாபாக்களாகிய நாங்கள் பயணத்தில் போய்கிட்டு இருந்தோம். எங்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நாங்கள் மட்டும் பயணத்தில் போய்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல டயர்டாக இருக்குது, தங்கலான்னு என்ன செஞ்சோம், தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணால் ஒரு பெண் பதறி போய் ஓடி வந்தா. ஓடி வந்து சொன்னால், எங்கள் கோத்திரத்தில் எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திருச்சு, வழியில் விஷத்தில் துடிக்கிறாரு, உங்களை யாராவது என்ன செஞ்சா ஓதி பார்க்குறவங்க யாராவது இருந்தால் ஓடி வந்து என்ன செய்யுங்க, ஓதி பாருங்க. இதை கேட்டோடனே யார் போய் ஓதி பார்க்குறது, என்னத்தை ஓதி பார்க்குறது, எதை ஓதி ஊதுறது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எங்களில் ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, நான் ஓதி பார்க்குறேன், அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டார். எழுந்து போய் கொஞ்ச நேரத்தில் 30 ஆடுகளோடு வரார். 30 ஆடுனா இந்த காலத்தில் ஏறத்தால எவ்வளோ, 3 லட்சத்துக்கு சமம். 3 லட்சத்துக்கு சமமான ஆடுகளோடு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார் ரிட்டர்ன். என்னங்கன்னு கேட்டால், நான் ஓதி பார்த்தேன், அவருக்கு வழி போயிடுச்சு, எனக்கு இது கிஃப்டாக தந்தார். என்னத்தப்பா ஓதி ஊதுனேன் அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதி ஊதுனேன். சூரத்துல் ஃபாத்திஹா டெய்லி ஓதுறோம் இல்லையா. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, திராவி 20 ரக்காத்துலேயும் எதுவும் ஓதுறாங்க சூரத்துல் ஃபாத்திஹா. என்னைக்காவது சலிப்பு தட்டியிருக்கா? சலிப்பே தட்டாது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை கேட்கலாம். அப்போ எப்பவும் ஓதுற, டெய்லி ஓதுற, அடிக்கடி ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதி ஊதுனேன்றாங்க. இப்போ இந்த குழு சொல்கிறாங்க, இந்த 30 ஆட்டை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு யார்கிட்ட தான் கேட்கணும். எதையும் தொற்ற வேணாம், எதையும் அறுத்துற வேணாம், ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்காம யாரும் எதுவும் செய்யாதீங்க. எவ்வளோ பெரிய பேணிக்கு பார்த்தீங்களா சஹாபாக்களுக்கு. நாமளாக தான் செய்வோம், சரி 30 வந்துருச்சு, 2 பிஸ்மில்லான்னு இன்றைக்கி அறுத்துருவோம் அப்படின்னு அறுத்துருவோம். ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறாங்க அதை எடுத்துக்கிட்டு, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அதாவது அதை ஆமோதிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை சாப்பிட்லாமா இந்த ஆடுகளை? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு மத்தியில் அதை பங்கு வையுங்கள், அதில் எனக்கும் ஒரு பங்கை வையுங்கள்ன்றாங்க. இந்த எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள்ன்ற வார்த்தை இருக்க, அதை ரசூலுல்லாஹ் அதில் பங்கும் வாங்கலை, அந்த ஆட்டுக்கறியும் சாப்பிடலை. எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இது ஹலாலா ஹராமா அப்படின்ற சந்தேகத்தில் பதட்டமாக தொடாமல் கேட்குறாங்க. அவங்களுடைய மனசு நல்லா திருப்தி ஆகிறதுக்காக வேண்டி. ஹலால்லையே சந்தேகப்படுற, எந்த அளவுக்கு ஹலால்னா, கொடுத்தா நான் கூட சாப்பிடுவேன், கொடுத்தா நான் நபியாகிய நானே என்ன செய்வேன், அதை சாப்பிடுவேன் அப்படின்னும் போது அவங்க சஹாபாக்கள் என்ன யோசிப்பார், முழு திருப்தி ஹலால் என்பதில். அதனால என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய உள்ள திருப்திக்காக வேண்டி ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, அது எனக்கு கொடுத்தா நான் கூட சாப்பிடுவேன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதாக நம்ம ஹதீஸுக்கு விளக்கத்தை பார்க்குறோம். கணியத்துக்குரிய சொல்ல வருவது, இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு மிகப்பெரிய நோய் நிவாரணி. கணியத்துக்கு அதே போன்று குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கு, குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ். இந்த சின்ன சின்ன சூறாக்கள் ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் படுப்பதற்கு முன்பாக இந்த சூறாக்களை ஓதி, ரசூலுல்லாஹ்வுடைய அமலை கவனிங்க, ஓதி உள்ளங்கையில் ஊதி தன்னுடைய உடல் ஃபுல்லாக தடவிக்கிட்டு தான் படுப்பாங்க. இப்போ இங்கே சிந்திக்க வேணும், இந்த சூறாக்களில் என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்குது. யா அல்லாஹ், அதிகாலையின் இரட்சகனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், நீ படைத்த படைப்பினங்களின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், இருண்ட இருள்களில் உள்ள தீங்கை விட்டு. அப்போ இருண்ட இருளுக்குன்னு ஒரு தீங்கு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக பைக் எடுத்துக்கிட்டு சுற்ற வேண்டியது நைட்டில், அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான். இப்போ எதனால? நைட்லாம் சுற்றினதுனால தான். இருண்ட இருளுக்குன்னு ஒரு தீங்கு இருக்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின். காசிக்னா இருண்ட இருள், அதாவது இரவு நல்ல இரவாக மாறிய பிறகு இருண்ட இருளுக்குன்னு ஒரு தீங்கு இருக்கு. யாரெல்லாம் அந்த தீங்கை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இன்னும் பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக. கணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் பாதுகாப்பு யார் தேடுறா? டெய்லி ரசூலுல்லாஹ். குல் அஊது பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் உள்ளங்களில் கெட்ட ஊசலாட்டத்தை போடுகின்ற கெட்ட ஷைத்தான், கெட்ட ஜின், கெட்ட மனிதர்கள்.
மனிதர்கள் கூட என்ன செய்வாங்க, நைஸா உள்ளத்துல கெட்ட எண்ணத்தை போடுவாங்க. சைத்தான் மட்டும்தான் உள்ளத்துல போடுவான்ல. நண்பன் சில சமயம் நண்பன் உருவத்தில் சைத்தான் வருவான். என்னடா சினிமாவுக்கு போகலாமா, இன்னைக்கு பெருநான்னுவான். இன்னைக்கு பெருநாச்ச சினிமாவுக்கு போகலாமான்னுவான். யாரு? முசல்மான் உருவத்தில் கூட வந்துடுவான். மனிதர்களுடைய உருவத்திலே சைத்தான் வருவான். ரசூல்ல பாதுகாப்பு தாராங்க டெய்லி. நான் சொல்ல வருவது என்னன்னா, நபியவர்களே தினந்தோறும் ஓதி ஊதிட்டு தான் தூங்குவாங்கன்னா நாம செல்போனை பார்த்துக்கிட்டே தூங்குனா என்னங்க அர்த்தம்? சூரத் யாசீனை பத்தி என்ன வருது? அதை அதிகாலையில் ஓதுவார்கள். அதிகாலையில் யார் ஓதுறாங்களோ அவர்களுடைய அன்றைய தேவைகள் ஈஸியா செய்து பூர்த்தி செய்யப்படுகிறது. ஒரு ஹதீஸ்ல வருது குர்ஆனுடைய இதயம் சூரத் யாசீன். இன்னொரு ஹதீஸ்ல வருது குர்ஆனுடைய இதயம் சூரத் யாசீன், அது முஃமின்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்ப என்ன செய்யணுமா இல்லையா? டெய்லி யாசீனை ஓதுனால என்ன செஞ்சிடும்? தன்னால மனப்பாடம். சூரத்துல் கஹஃப் பற்றி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அதை வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஓதிக்கிட்டு வராங்களோ அவர்களுக்கு ஷைத்தான் தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு, தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறான். தஜ்ஜால் எப்படிப்பட்டால் அவனுடைய தீங்கை விட்டு ரசூல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு இருக்காங்க. அல்லாஹும் இனி அவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம. இந்த துவா கூட நிறைய பேருக்கு தெரியாது. அல்லாஹும் இனி தொலம்து நஃப்ஸின் ஓதுவோம், இல்லை அல்லாஹும் மஃபிர்லி வலிவாலிதையன் ஓதுவோம். இந்த துவாவும் ஹதீஸில் இருக்கு. என்னென்னு அத்தையாத்தில் ஓதும். கடைசியில் சலவாத் அத்தையாத்துல இல்லை ஓதிட்டு சலவாத்தை ஓதிட்டு அல்லாஹும் இனி அவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம மின் அதாபில் கபரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தருவாயாக. அவன் கியாமத்து நாளில் வருவான். 40 நாள் இருப்பான். முதல் நாள் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா? ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். 2வது நாள் ஒரு மாதம் மாதிரி இருக்கும். 3வது நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து உள்ள மீதி உள்ள நாள் தான் உங்களுடைய நார்மலான இந்த நாளை போல இருக்கும்ன்றாங்க. இதுக்கு 2 விளக்கம் இருக்குது. அது எப்படி ஒரு வருஷம் மாதிரி இருக்குமானா, ஆமாம் உண்மையிலேயே ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். அப்படின்னு அர்த்தம், இந்த சூரியன் இங்கே வந்த சூரியன் இந்த பக்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதுக்கு 6 மணிக்கு உதிச்சுது, மறையிறதுக்கு 6 மணிக்கு மாறிங்கன்னா ஒரு 12 மணி நேரத்தில் என்ன செய்யுது? இங்கேருந்து அங்கே போயிடுது. ஆனால் தஜ்ஜால் வந்தப்போ என்ன செய்யாது? 12 மணி நேரத்துலலாம் போகாது. ஒரு வருஷம் ஆகும். சூரியன் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன செய்யும்? டைம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது உண்மையிலே நடக்கும். அதனால தான் சஹாபாக்கள் உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுங்களா? உடனே கேட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த கேள்வி வராது. உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தஜ்ஜால் 40 நாள் வந்து இருப்பான்னு சொன்னீங்க. முதல் நாள் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு நாளில், ஒரு வருடத்தை போன்றுள்ள அந்த ஒரு நாளில் ஐவேளை தொழுகை தொழுதால் போதுமா அல்லது ஒரு வருடத்தின் தொழுகை தொழ வேண்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு எந்த சிந்தனை பார்த்தீங்களா? நம்மளால தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா கரெக்டாக பத்தும். நீங்கள் தஜ்ஜால் வந்தப்போ என்ன செய்கிறீங்க? ஒரு நாள் எப்படி இருக்குன்றீங்களே, ஒரு வருஷம் மாதிரி இருக்குன்றீங்களா? அந்த ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு பத்துமா பத்தாதா? இவ்வளோ தான் நம்மளுடைய சிந்தனைகள். உடனே கேட்டாங்க, அந்த ஒரு நாளில் ஐவேளை தொழுகை தொழுதால் போதுமா, ஒரு வருடத்தின் தொழுகை தொழ வேண்டுமா? எவ்வளோ அழகான கேள்வி. ரசூலா சொன்னாங்க, இல்லை நேரத்தை கணக்கு பண்ணி தொழுதுகிட்டே இருக்கணும்னாங்க. அப்படின்னு அர்த்தம், ஃபஜர் தொழுதுட்டா அதோட ஒரு 7 மணி நேரம் கழிச்சு எது தொழுதுறோம்? லோஹர் தொழுதுறோம். லோஹர் தொழுது 2 மணி நேரத்தில் அசரை தொழுறோம். அசரை தொழுது கஞ்சி வாங்கிட்டு போய் 1 மணி நேரத்தில் மகரிப் வந்து தஜத்து. இந்த மாதிரி கணக்கு வச்சு என்ன செய்யணும்? தொழுதுகிட்டே இருக்கணும்னாங்க. கணியத்துக்கு சொல்ல வருவது, அந்த அப்படிப்பட்ட அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு எதில் பாதுகாப்பு இருக்கு? சூரத்துல் கஹஃப் போதுனா அல்லாஹ் தஆலா பாதுகாத்துறான். அவங்களுடைய ஜென்ரேஷனை பாதுகாத்துருவான். அல்லது தஜ்ஜால் மட்டும் இல்லை, தஜ்ஜாலுடைய ஃபித்னான்னாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னானா என்னது? இந்த செல்ஃபோன்லேருந்து எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான். எல்லா குழப்பங்களும் இதில் இருக்குது. அப்போ இதை விட்டு பாதுகாப்பு தேடுறது சூரத்துல் கஹஃப்ல இருக்குது. ஏன் அப்படின்னா, சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறான்னா, அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் மன்னனிடம் இருந்து சில வாலிபர்கள் தப்பிச்சாங்க. அந்த சம்பவத்தை என்ன செய்கிறான்? அதில் சொல்கிறான். எனவே அந்த கஹஃபை யார் ஓதுறாங்களோ, எப்படி அந்த கொடுங்கோல் மன்னனிடம் இருந்து சில வாலிபர்கள் தப்பித்தார்களோ, அந்த சூறாவை யார் ஓதுவார்களோ அவர்களும் தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு தப்பித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தபாரக்கல்லதி சூறாவை பற்றி சொல்கிறாங்க, கபருடைய வேதனை விட்டு அது உங்களை பாதுகாத்து விடும். சூரத்துல் பக்ரா, சூரத்துல்
சூரத்துல் ஆல இம்ரானை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த 2 சூறாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா கியாமத்து நாளில் மிகப்பெரிய மேகமாக உங்களுக்கு இருந்து நிழல் தரும், மிகப்பெரிய பறவையை போன்று உங்களுக்கு மேல் வந்து நின்று அது உங்களுக்கு நிழல் தரும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 2 சூறாவும் உங்களுக்காக வாதிடும். இன்னொரு ஹதீஸில் வருது, குர்ஆன் உங்களுக்காக வாதிடும்னு வருது. அதில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சின்ன செய்தி இருக்குது அந்த ஹதீஸில். என்ன தெரியுங்களா? அந்த சொல்லும்போது ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சொல்கிறாங்க. நோன்பு உங்களுக்காக வேண்டி என்ன செய்யும்? ஷஃபாத் செய்யும், பரிந்துரை செய்யும். ரப்பே, இந்த மனிதர்களை நான் பகல் முழுவதும் பட்டினியாக வைத்திருந்தேன், எனவே இவருடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடு. எது பேசும்? எல்லா இடத்துல நோன்பு பேசும். அதே ஹதீஸில் சொல்கிறாங்க, குர்ஆனும் பேசும். குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய? பரிந்துரைக்கும். குர்ஆன் எப்படி பரிந்துரைக்கும்? நோன்பு எப்படி பரிந்துரைக்கும்? 2த்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரப்பே, நான் இவனை பட்டினியாக வைத்தேன். எது சொல்லும்? நோன்பு சொல்லும். ஆனா குர்ஆனை பத்தி சொல்லும்போது, இவனை நான் இரவெல்லாம் விழிக்க செய்தேன். ரப்பேன்னு கூப்பிடல. நல்லா அந்த ஹதீஸை எடுத்து நீங்க நல்லா பாருங்க, ஐ ரப்பேன்னு வரும். நோன்பு ரப்பேன்னு கூப்பிடும், குர்ஆன் என்ன செய்யாது? ரப்பேன்னு கூப்பிடாது. காரணம் என்னன்னா, குர்ஆன் வேற ரப்பு வேற இல்லை. குர்ஆன் தான் ரப்புடைய வார்த்தை. அதனால அது என்ன செய்யாது? ரப்பை கூப்பிடாது அந்த வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு மதிப்பு இருக்கு. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். சூரத்துல் பக்ராவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, யார் சூரத்துல் பக்ராவை ஓதுறாங்களோ அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, உங்களுடைய வீடுகளை என்னவாக்கிறாதீங்க? கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள், கபரஸ்தானாக ஆக்கிறாதீங்க உங்கள் வீட்டை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வீட்டை எப்படி ஆக்கிறாதீங்க? கபரஸ்தான் மாதிரி ஆக்கிறாதீங்க. வீடை கபரஸ்தானா ஆக்கிறதுனா என்ன தெரியுங்களா? அதாவது வீட்டில் இருக்கிற நாம மையத்து மாதிரி ஆகிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு விதத்தில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, வீட்டில் மையத்து மாதிரி உட்காந்துருக்காதீங்கன்றாங்க. அப்போ மையத்து மாதிரி இருக்காதீங்கன்னா என்ன செய்யணும்? அடுத்து சொல்கிறாங்க, சூரத்துல் பக்ராவை ஓதுங்க. மையத்து தான் என்ன செய்யாது? கபரஸ்தானில் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம், அவங்க ஓதுவாங்களா? அவங்க மையத்து தான் ஓத முடியாது. நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஓதாமல் இருக்கீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் ஓதாமல் இருக்கிறத பார்த்தா உங்கள் வீடு எப்படி இருக்கு? கபரஸ்தான் மாதிரி ஆயிடுச்சு. எனவே சூரத்துல் பக்ராவையாவது ஓதுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா முழு குர்ஆன் தான் அது. உங்கள் வீடை கபரஸ்தான் மாதிரி ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? சூரத்துல் பக்ராவை ஓதுங்க. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடி விடுகிறான். ஷைத்தான்னா தீய சக்தி, தீய சக்தியெல்லாம் ஓடி போயிடும். கடைசியாக ஒரே ஒரு ஆயத்தை பற்றி உண்டான சிறப்பை சொல்லி முடிக்கிறேன். சூரத்துல் பக்ரால தான் என்ன இருக்குது அப்படின்னா, ஆயத்துல் குர்சி இருக்குது. ஆயத்துல் குர்சியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முழு குர்ஆனில் உள்ள ஆயத்துகளின் தலைமையான ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. அதை பற்றி வருது. ஷைத்தான் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், மனித உருவில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் வந்திருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்ராவுடைய கோதுமையெல்லாம் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க? ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த சைத்தான் மனித ரூபத்தில் வந்து எதை தூக்குறான்? கோதுமையை அரிசியை தூக்க பார்க்குறான். சில சைத்தானுங்க அப்படி தூக்கி போயிடும். இப்படி தூக்க பார்த்த உடனே அபூ ஹுரைரா பார்த்து கட்டி போட்டாங்க. திருட்டு பையில எங்கடா போகிற தூக்கிட்டு அப்படின்னு கட்டி போட்டால் அவன் கெஞ்சிருக்கான, ஏழை அதனால தான் எடுக்க வந்தேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினோடனே விட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட மறுநாள் காலைல போனால் கரெக்டாக கேட்குறாங்க, நேற்று இரவு வந்த திருட்டு பையில ஏன் அவுத்து விட்டீங்கன்னு கேட்டாங்க. அவன் செய்தான், இன்னைக்கு வந்தால் கட்டி போட்டுருங்கன்னு. மறுநாளும் கட்டி போட்டாங்க. ரொம்ப கெஞ்சினா அபூ ஹுரைராவுக்கு ரொம்ப இறக்க மனசு விட்டாங்க. 3வது நாள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வர்றது யார் தான்? ஷைத்தான் தான், விட்டுறாதீங்க அபூ ஹுரைரான்னாங்க. கட்டி போட்டால் அவன் கெஞ்சினான், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுத்தரேன், விட்டுறீங்களான்னு கேட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யார் தெரியுங்களா? நல்ல விஷயம்னா என்ன செஞ்சுருவாங்க? அதை கேட்ச் பண்ணுறது தான் இருப்பாங்க. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட 4 வருஷம்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட எத்தனை வருஷம் இருந்தாங்க? 4 வருஷம்தான். அதிகமான ஹதீஸ் அறிவிச்சது யார் தான்? அபூ ஹுரைரா. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, நல்ல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஷைத்தான் சொன்னா நல்ல விஷயம் சொல்லி தட்டுமான்னா, அவுத்து விட்டுறீங்களான்னு கேட்டான். நல்ல விஷயத்தை சொல்லி தருவியா? ஆமாம் சொல்லித்தரேன். அப்போ அவுத்து விட்டுறேன்ட்டாங்க. அவன் சொன்னான், டெய்லி நீங்கள் தூங்கும்போது ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்குனா ஒரு மாணவரை உங்களுடைய பாதுகாப்புக்குன்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர் உங்கள் கூடவே என்ன செய்வார்? இரவு கழிப்பார், உங்கள் கூடவே இருப்பார். இன்னும் ஷைத்தான் உங்களை நெருங்கவே முடியாது. அவுத்து விட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க கரெக்டாக, என்ன நேற்று நைட்டும் எப்படியா வந்தானே, என்ன பண்ணீங்கன்னு? யார் ரசூலுல்லாஹ் அவுத்து விட்டீங்க? ஏன் அவுத்து விட்டீங்கன்னா,
ஒரு நல்ல விஷயத்தை கற்றுத்தரேன்னு சொன்ன அவுத்து விட்டேன். அதானே உங்கள் நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுல ரொம்ப பேராசை உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் யாரை அபூ ஹுரைரா புகழ்கிறாங்க. சரி என்ன நல்ல விஷயம் சொன்னால் சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ சொல்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் அவன் சொன்னால், யார் தினந்தோறும் தூங்கும்போது ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை அனுப்புகிறான். இன்னும் ஷைத்தான் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. நிறைய பேருக்கு பாருங்கள் தூக்கம் வராது, யாரோ நடமாடுற மாதிரி தெரியும். வந்து கேட்பாங்க, ஹஜ்ரத் எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடமாடுற மாதிரி இருக்கு. ஆனால் நடமாடாமல் என்ன செய்யும், பேய் படத்தை பார்த்துட்டு தூங்கினா, என்னென்ன கண்டது கழியதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கினா ஏதோ நடமாடுற மாதிரி தான் தெரியும். அது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு குல்ஹுவல்லாஹ் அது ஓதி நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதிட்டு இதெல்லாம் ஊதுனா என்ன செய்யும், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடலாம், பாதுகாப்பாக தூங்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சைத்தான் எப்பவுமே என்ன தான் செய்வான், பொய் தான் சொல்லுவான். அந்த பொய்யை உங்ககிட்ட இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்கான்னா. பொய் சொல்கிறவன் என்ன செய்யலாம், திடீர்னு உண்மையும் சொல்லலாம். திடீர்னு உண்மையை சொல்கிறவங்க திடீர்னு என்னவும் செய்யலாம், பொய்யும் சொல்லிடலாம். நாம தான் உஷாராக இருக்கணும். அப்போ ஷைத்தான் எப்பவும் பொய் சொல்கிறவன் இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டு போயிருக்கான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது போன்ற சிறு சூறாக்களை அது என்ன செய்யணும், டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டா அல்லாஹ் தஆலா மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.